வணக்கம் அண்ட் வெல்கம். தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையம் பக்கத்தில் கடையத்துலேருந்து பாவநாசம் போகிற ரோட்டு மேலே தார் ரோட்டில் தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, ஒரு ஃபார்ம் ஹவுஸு, லேபர் ஹவுஸு, ஒரு மாட்டுப்பண்ணை, ஒரு ஆட்டுப்பண்ணை, 6 கிணறு, 6 ஃப்ரீ சர்வீஸோட ஒரு சூப்பரான தோப்பு, செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மொத்தமாக 52 ஏக்கர் சுற்றி வேலி போட்டு காம்பவுண்ட் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. மெயின் ரோட்டுக்கு மேலே மொத்தம் 6 கிணறு, 6 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. நண்பர்களாக சேர்ந்து வாங்கினாலும் சரி, இல்லை குடும்ப ஃபேமிலியாக ஒரு சொத்து வாங்கினாலும் சரி, ஒரு நல்ல இடம். மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சூப்பரான சொத்து, ஒரு நல்ல ஏரியாவில், தண்ணி செழிப்பான ஏரியாவில், தென்காசி மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு சூப்பரான தோப்பு. பெரிய தோப்பு நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கு ஏற்றப்பில் இன்றைக்கி ஒரு தோப்பை கொண்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. பேக் சைடில் சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடியே ரோடு இருக்குது, பின்னாடியே ரோடு இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மாமரம், ரைட் சைடில் தென்னை மரமாக இருக்குது. ஏன்னா 52 ஏக்கர் முழுசாக எடுத்தால் வீடியோ பெரிய லென்த் ஆயிரும். அதனால் ஷார்ட்டாகவே வச்சுருக்கிறோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நேரில் வரும்போது தோப்பு நேரில் பாருங்கள். ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான தோப்பு. 2 பேரோ இல்லை 3 பேரோ இல்லை 4 பேரோ சேர்ந்து பார்ட்னர் போட்டே வாங்கலாம். எண்ணிக்கைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே மாமரங்கள் இருக்குது. ஒரு 5000 தென்னை மரங்கள் வரும். நல்ல செம்மண் பூமி, மேல் பக்கம் குளம், கீழ்ப்பக்கம் குளம், ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வயக்காடு, டேம் பக்கத்துலேயே வரும். நல்ல செழிப்பான தோப்பு, நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே டிராக்டர் இருக்குது. அப்படி கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்த்து அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல பட்ஜெட்லேயே வந்திருக்கு. ஒரு ஃபார்ம் ஹவுஸு வந்தால் போனால் நீங்கள் தங்குற மாதிரி அவங்களே கட்டி வச்சுருக்குறாங்க. அதுபோக வாட்ச்மேனுக்கு ஒரு வீடு, லேபருக்கு ஒரு வீடு, இப்படி தனித்தனியாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் தோப்பு நினப்பாங்க. அவங்களுக்கு ஏற்றாப்புல சூப்பரான இடம். உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி போடலாம், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட் ஒன்று பெருசாக பண்ணலாம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டி சேல் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக எடுத்து நீங்கள் பிரித்து ரீசேல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எப்படி எடுத்தாலும் இந்த பட்ஜெட்டில் தோப்பு கிடைக்காது. அந்த பட்ஜெட்டில் ஒரு அழகான இடம், சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தோப்பை இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி 52 ஏக்கரையும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு இங்கேருந்து பாவநாசம் ரொம்ப பக்கத்தில் வந்துடும். தென்காசிக்கும் பாவநாசுக்கும் இடையில ஒரு நல்ல தோப்பு. பக்கத்துலேயே சின்ன சின்ன வில்லேஜ் இருக்குது. அதனால் வேலைக்கு ஆள் கிடச்சிரும் ஃபுல்லாகவே. நீங்கள் தோப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இது. ஒரு ஆட்டுப்பண்ணை, பெரிய லெவலில் ஆட்டுப்பண்ணை, இல்லை பெரிய லெவலில் மாட்டுப்பண்ணை, ஒரு பால் கம்பெனி, இப்படி என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஒரே பிட்டாக இருக்குது. ஜம்பிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேக் சைட்லேயும் ரோடு வருது, ஃப்ரண்ட் சைட்லேயும் ரோடு வருது. 2 பக்கம் ரோடு. உங்களுக்கு நேச்சராகவே வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். வீடியோ எடிட்டிங்கும் எதுவுமே கிடையாது. நம்ம தோப்பை வீடியோவில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சேஞ்சஸ் கூட இருக்காது. நம்ம எப்போவுமே வீடியோவில் இருக்கிறத அப்படியே காட்டிடுவோம். ஒவ்வொரு பிட்டாக வச்சுருக்காங்க. 5 ஏக்கருக்கு தென்னை, 5 ஏக்கருக்கு சப்போட்டா, 5 ஏக்கருக்கு மாமரம், இப்படி தனித்தனி பிட்டாக வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் இன்னும் கூட உருவாக்கிக்கலாம். 52 ஏக்கர் ஒரே இடத்துல கிடக்கு அப்படின்னாலே நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். தோப்பை இன்னும் உருவாக்கிக்கலாம், இன்னும் நல்லா உருவாக்கிக்கலாம். ஒரு பெரிய ஈல்டு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு தென்னை மரம் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது, மாமரம் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது, சப்போட்டாவும் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. உள்ளேயே முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் போகிறதுக்கு சென்டரில் பாதை போட்டு வச்சுருக்கிறாங்க. காரில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துடலாம் இடத்த. உள்ளே எல்லாமே வளர்க்காங்க. ஆடு வளர்க்காங்க, மாடு வளர்க்காங்க, வாத்து, கோழி, இப்படி எல்லாமே வளர்க்குறாங்க. நீங்கள் தென்காசி, குற்றாலம், பாபநாசம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியாவில் இடம் பார்க்குறீங்கன்னா இந்த இடம் சூப்பராக செட் ஆகும். பட்ஜெட் பெரிய பட்ஜெட் தான், ஆனால் இடம் சூப்பர் இடம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸு, பம்பு செட்டரோடு சேர்த்து குளிக்கிற மாதிரி செட்டிங்கு, அது போக பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய செட்டிங், இப்படி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க தோப்பை. நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க.
உள்ள பெரிய ரிசார்ட் போடலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு 50 மாடு வளர்க்குற மாதிரி மாட்டுக்கொட்டகை வச்சுருக்குறாங்க, செப்பரேட்டாக டேங்க் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தண்ணியை நீங்கள் எங்கேனாலும் பாய்ச்சிக்கலாம். மொத்தம் 6 கிணறு இருக்குது, 6 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு கிணறு போடணும்னா என்ன ரேட்டு, என்ன செலவாகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 மாடு வளர்க்கலாம். இதில் ஆல்ரெடி மாடு இருக்குது. எதையுமே எடுக்க மாட்டாங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம கையில் கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அமௌண்ட்டு. ரேட் டீட்டெயில் எல்லாமே கடைசியில் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். எல்லா வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் நேரில் வந்தே பார்க்க தேவையில்லை, நம்ம கம்ப்ளீட்டாக தெளிவாக காட்டிட்டோம் வீடியோவில். மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு, வைக்கக்கட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கரில் கொய்யா போட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஒவ்வொரு பிட்டாக, ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மரங்களாக வச்சுருக்குறாங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வீடியோலேயே காட்டிட்டோம். நீங்கள் எங்கேயோ இருந்து தோப்பை வீடியோவில் பார்த்தா கூட போதும். ஒரு ஆட்டு ஷெட் அமைச்சிக்கலாம். நம்ம ஆட்டு ஷெட்டுக்குன்னு ஒதுக்கி விட்டுருக்குறாங்க. செம்மண் பூமி. நீங்கள் எப்போவுமே செம்மண் பூமியில் என்ன போட்டால் விளையும்? மண் அப்படி மண். தண்ணியும் நல்லா செழிப்பாக, தண்ணி நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும், இனிப்பாகவே இருக்கும் தண்ணி. கொய்யா நல்லா காய்ச்சிருக்கு. சீசனில் இன்னும் நல்லா காய்க்கும். மாமரமும் சரி, தென்னை மரமும் சரி, எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்குறாங்க. 52 ஏக்கருமே தோட்டமாக தான் இருக்குது, காலி இடமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 சென்டோ 1 ஏக்கரோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் காலியாக இருக்குது. நீங்கள் தேவைன்னா அதை எப்படி உருவாக்கணுமோ உருவாக்கிக்கலாம். டிராக்டர் இருக்கிறதுனால நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது லேபர் ஹவுஸு. ஒரு 3 ஃபேமிலி தங்குற மாதிரி லேபர் ஹவுஸ் வச்சுருக்குறாங்க. எல்லாமே இருந்தது, எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காலி பண்ணிட்டாங்க. நீங்கள் வாங்கி அப்புறமா செட் பண்ணிக்கலாம். அவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இருக்க ஆள், பழைய ஆட்களை கூப்பிட்டு அவங்களே இருக்க வச்சு உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தந்துடுவாங்க. சப்போட்டாவும் சரி நல்லா காய்ச்சிருக்கு. வேறு மரங்களை வைக்கனாலும் வச்சுக்கலாம். வீடியோ லென்த் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு கிணறு மட்டும் காட்டுறேன். இதே கிணறு மாதிரி தான் 6 கிணறு இருக்கும். பெரிய பெரிய கிணறு எல்லாமே. நல்ல இடம், சூப்பரான இடம், விட்டுறாதீங்க. ஏக்கருக்கு 22 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோசபிள் தான். தேவைப்படுறவங்க நேரில் வாங்க, இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா, தொடர்பு கொள்ளலாம். நன்றி.